ஒரு காலத்துல சென்னையில நிறைய தியேட்டர்கள் இருந்தது. அவைகள்லாம் இப்போ இல்ல. அது ரொம்ப பிரபலமாகவும் பெரிய அளவுலயும் பேசப்பட்ட தியேட்டர்கள். இப்போ அந்த தியேட்டர்கள் இல்ல. அது காணாமல் போன அந்த தியேட்டர்களை பத்தி இதுல பார்ப்போம். சினிமா தியேட்டர் ஆரம்ப காலத்துல எப்படி நாடக கொட்டாய்கள் அதெல்லாம் டெம்பரரியா போடுவாங்க. ஓலை கொட்டாயில கட்டுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஊரா எடுத்துட்டு போயிடுவாங்க. சர்க்கஸ் மாதிரியா சர்க்கஸும் ஒவ்வொரு ஊரா போகும். அப்படித்தான் சினிமா தியேட்டர்களும் இருந்தது. அதையெல்லாம் டூரிங் தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் முதல் முறையாக கெய்டி தியேட்டர் தான் நிரந்தர சினிமா தியேட்டராக அமைக்கப்பட்டது. அது அந்த போஸ்டர்லயே இருக்கும். அதையும் பாருங்க. இப்போ அந்த வரிசையில் ஒவ்வொரு தியேட்டரா நம்ம பார்த்துட்டு வருவோம். ரொம்ப பழைய தியேட்டர் இல்லையா, அதனால முதல்ல நம்ம கெய்டி தியேட்டரை பார்ப்போம். கெய்டி தியேட்டர் இப்போ ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக மாறி இருக்கு. இது பிராட்வே தியேட்டரு. இந்த தியேட்டருக்குன்னு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தியாகராஜ பாகவதர் நடித்த படம் ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி 3 தீபாவளியை பார்த்தது. அந்த ஒரே தியேட்டரில் அப்படி தொடர்ந்து ஓடின படம் அது. இந்த தியேட்டர் பிராட்வே சாலையில் இருந்ததுனால இந்த தியேட்டருக்கு பேரே பிராட்வே. இந்த தியேட்டருக்கு அடுத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இன்னொரு தியேட்டர். அந்த தியேட்டருக்கு பேர் பிரபாத். அது இப்போ ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டாக மாறி இருக்கு. சென்னை புரசைவாக்கம் டவுட்டன், அந்த டவுட்டன் அந்த சென்ட்ரலான இடத்துல இருந்தது ராக்ஸி தியேட்டர். இந்த தியேட்டர் ஒருதலை ராகம் படத்தை ரிலீஸ் செய்த தியேட்டர். அந்த நேரத்தில் ஒருதலை ராகம் படத்துக்கு தியேட்டர் கிடைக்கல. அதனால இந்த மாதிரியான பழைய தியேட்டர்களில் போட்டாங்க. அதுல ஒரு தியேட்டர் இது. இப்போ அந்த தியேட்டர் சரவணா ஸ்டோரா இருக்கு. புரசைவாக்கமும் கெல்லிஸும் இணையிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அபிராமி தியேட்டர்னு ஒன்று இருந்தது. மொத்தம் 4 தியேட்டரு. அபிராமி, பால அபிராமி, அன்னை அபிராமி, சக்தி அபிராமி அப்படின்னு 4 தியேட்டர் பக்கத்தில் இருக்கும். இப்போ அது பெரிய ஒரு ஷாப்பிங் மாலாக மாறிடுச்சு. மறுபடியும் நம்ம பிராட்வே பக்கம் வருவோம். பிராட்வேக்கு பேரலா ஒரு ரோடு, அது டேவிட்சன் தெரு அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன தெரு தான் அது. அங்கே ஒரு தியேட்டர் இருந்தது, மினர்வா. எனக்கு இது ரொம்ப ஃபேவரட் தியேட்டர். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு நேர பின்பக்கத்தில் இருந்த தியேட்டர் அது. அந்த தியேட்டரில் கடைசி காலத்தில் 91, 92லலாம் பார்த்தீங்கன்னாக்கா வாரத்துக்கு 2 படம் 3 படம் போடுவாங்க. 2 நாள் 3 நாள் அப்படி ஓடும். இங்கே டெய்லி ஒரு 6:30 மணிக்கு போனேன்னா எனக்கு பிடிச்ச மாதிரியான படங்களை பார்ப்பேன். அதில் என் மனசில் நின்ன ஒரு படம் ஃப்ரம் நூன் டில் 3 அப்படின்னு ஒரு படம். இன்னைக்கு வரைக்கும் அதை மறக்க முடியாது. அருமையான ஒரு படம் அது. அங்கே இங்கிலீஷ் படம் தான் அதிகம் போட்டுட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில். பிறகு பாட்ஷா தியேட்டர் அப்படின்னு பேர் மாற்றினாங்க. அந்த பேர் மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் இருந்துட்டு காலி ஆயிடுச்சு. அதே குறிப்பாக அந்த கொத்தவால் சாவடி பகுதியில் இருந்தனால இந்த தியேட்டர் மாடி மேலே இருக்கும். கீழே ஃபுல்லாக கொடவுனு, இந்த உணவுப் பொருள் அது இதெல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு தியேட்டரு. சிறப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சேர்லாம் பெரம்புல பின்னி இருக்கும். பின்னின சேரில் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல அருமையான ஒரு தியேட்டர் அது. ரொம்ப பழமையானது, நல்ல தியேட்டர் அது. அகஸ்தியா தியேட்டருங்க. இது தெண்டாரப்பேட்டையில் உள்ள ஒரு தியேட்டரு. ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய தியேட்டரு. உள்ள 2 பால்கனி இருக்கும். எனக்கு அந்த போட்டோகிராஃப்ஸ் கிடைக்கல. உள்ள 2 பால்கனி இருக்கும். ஃபர்ஸ்ட் பால்கனிக்கு கொஞ்சம் ரேட் அதிகம், அதுக்கு மேலே இருக்கிற பால்கனிக்கு ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மொத்தமாக 1000 சீட்டு கெப்பாசிட்டி உள்ளது. அந்த நேரத்தில் எம்ஜிஆர் படங்கள், முக்கியமான ஹீரோக்களுடைய படங்கள்லாம் அங்கே தான் ரிலீஸ் ஆகும். 2020 கோவிடுக்கு அப்புறம் தியேட்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அகஸ்தியாவுக்கு பக்கத்திலேயே MM தியேட்டர்னு ஒரு தியேட்டரு. இந்த தியேட்டரில் நான் பார்த்தேன் ரசித்தேன் அப்படிங்கிற படம் பார்த்தேன். பெரம்பூரில் பிருந்தான்னு ஒரு தியேட்டர் இருந்தது. இப்போ அது இயங்கலை. ஆனாலும் அந்த கட்டடம் இன்னும் மெட்ராஸ் சென்ட்ரலோட பக்கத்தில் ஒட்டின மாதிரி ஒரு ரோடு உள்ளே போவோம். அதுக்கு பழைய பேர் வால்டாக்ஸ் ரோடு, இப்போ வஉசி சாலை. அந்த ரோடோட எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா பத்மநாபான்னு ஒரு தியேட்டரு. அதுக்கு பழைய பேர் ரீகல். இன்னும் கூட பஸ்ஸில் கண்டக்டர் ரீகல்னு தான் சொல்லுவாங்க. அந்த தியேட்டரில் வாசலில் பத்மநாப சுவாமிகளுடைய அனந்த சயன சிலை மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ அந்த தியேட்டர் அந்த இடத்துல ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு ப்ளஸ் மாலு, அது பிரமாதமாக ஆயிடுச்சு அந்த இடம். நான் இந்த தியேட்டரில் 1980 காதலிக்க நேரமில்லை படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் 2002, 2003 அந்த டைமில் தி ஹல்க் அப்படிங்கிற படத்தை பார்த்தோம். அதோட அந்த தியேட்டரும் க்ளோஸ் ஆயிடுச்சு. தண்டையார்பேட்டை, புது வண்ணாரப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. அங்க தமிழ்நாடு தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருந்தது. இந்த தியேட்டர்ல 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் போட்டிருந்தாங்க. அது பார்த்தேன். அதுக்கப்புறம் ப்ரூஸ்லியோட என்டர் தி டிராகன் அந்த படம் பார்த்தேன். அந்த தியேட்டரில் என்டர் தி டிராகன் படம் ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 ஷோ ஓடும். படம் சின்ன படம் தானே, அப்படியே கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கும். டிக்கெட் கவுண்டரில் லைன் நின்றுக்கிட்டே இருக்கும். இது சென்னை தங்கசாலையில் அந்த மணிக்கூண்டு பக்கத்தில் இருக்கிற தியேட்டர், கிரவுன் தியேட்டர். இது அடுத்த சைடு வண்ணாரப்பேட்டை போகிற ரோடு பக்கத்தில் ஸ்ரீகிருஷ்ணான்னு ஒரு தியேட்டர் இருக்கும். இப்போ ஸ்ரீகிருஷ்ணா தியேட்டர் அப்பார்ட்மெண்ட்டாக மாறி கட்டிக்கிட்டு இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது. இந்த கிரவுன் தியேட்டர் மட்டும் அப்படியே சிதிலமடைஞ்ச நிலைமையில் அப்படியே இருக்குது. கிரவுன் தியேட்டரில் நாயகன் படமும், ஸ்ரீகிருஷ்ணா தியேட்டரில்
ரூப் தேரா மஸ்தானா அப்படின்னு ஒரு ஹிந்தி படமும் பார்த்துருக்கேன். நம்ம திரும்ப மவுண்ட் ரோடு பக்கம் வருவோம். மவுண்ட் ரோடில் சென்ட்ரல்ல இருந்து வந்து உள்ளக்க என்டர் ஆனோம்னா முதல்ல வர்றது நியூ எல்ஃபின்ஸ்டன் தியேட்டர். இது வந்துட்டு மவுண்ட் ரோடில் இருக்கிற அண்ணா சிலை சப்வே. இந்த தியேட்டர் இருக்கும்போது சப்வே கிடையாது. இப்போ வந்து சப்வேக்கு எதிரில் இந்த நியூ எல்ஃபின்ஸ்டன் தியேட்டர் இருந்தது. பிறகு அதை ரினோவேட் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த இடத்துல மறுபடியும் இன்னொரு பில்டிங் கட்டினாங்க புதுசா. அதை நான் பார்த்துருக்கிறேன். நான் அதில் வந்துட்டு ஒரு பிரச்சனை ஆயிட்டு அரசு வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்த தியேட்டர் லைசன்ஸை கேன்சல் பண்ணுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போ அதை இடிச்சிட்டு இப்போ அந்த இடத்துல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்காங்க. இந்த எல்ஃபின்ஸ்டன் தியேட்டருக்கு நேர் எதிரில் போகிற சாலை தான் வந்துட்டு வாலாஜா சாலை. அந்த சாலையில் ஒரு 2 தியேட்டர் இருந்தது. ஒன்று வந்து பாரகன் டாக்கீஸ், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு தியேட்டர் இருந்தது. அந்த பேரையும் நான் மறந்துட்டேன், அதுக்கான இமேஜும் எனக்கு கிடைக்கல, ரொம்ப தேடி பார்த்துட்டேன். பாரகன் டாக்கீஸ் அந்த இடத்துல ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டாங்க. இது வந்து பிளாசா தியேட்டருங்க, மவுண்ட் ரோடு ஏரியா தான். மவுண்ட் ரோடுனாக்கா நம்ம ஜேவி பாரடைஸ் தியேட்டர் குரூப் இருக்கு இல்லைங்களா, அதில் ரைட்டில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு பாருங்க, ஸ்ரீலேகா. அந்த ஸ்ரீலேகாவுக்கு பக்கத்தில் வழி போவோம், அது உள்ளக்க வந்து தான் இந்த தியேட்டர் இருக்கு. அதாவது மவுண்ட் ரோடு பார்த்த மாதிரி இருக்கிற காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு பேக் சைடில் வரும் இந்த தியேட்டர். நான் நினைக்கிறேன் இந்த தியேட்டரில் தான் வந்து இந்த அமர்காலம் படத்தோடைய இந்த ரகுவரன் பதுங்கி இருக்கிற மாதிரியான காட்சி வந்து இந்த தியேட்டரில் தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பக்கத்தில் திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை அது உள்ள போனாக்கா ஸ்டார் டாக்கீஸ் அப்படின்னு ஒன்று வரும். அது ரொம்ப பழைய தியேட்டர் தான். அதுவும் சென்னை எலிஃபென்ட் கேட், அதாவது யானை கவுனின்னு சொல்லுவாங்க, அங்கே நட்ராஜ் அப்படின்னு ஒரு தியேட்டர். இதை ஏன் நான் இப்போ நடுவில் சொல்கிறேன்னாக்கா அந்த ஸ்டார் தியேட்டருக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. ஸ்டார் தியேட்டரில் வந்து அப்போ யாதோங்கி பாராத் படம் ரிலீஸ் பண்ணாங்க. படம் சரியாக போகலை, ஒரே வாரத்தில் படத்தை எடுத்துட்டாங்க. அந்த படம் வந்து நடராஜ் தியேட்டரில் மறுபடியும் ரிலீஸ் பண்ணாங்க செகண்ட் ரன். நடராஜ் தியேட்டரில் பிச்சுக்கிட்டு ஓடிச்சு. அதே ஸ்டார் தியேட்டரில் இதை எடுத்துட்டு பாபி படம் போட்டாங்க. பாபி படமும் சரியா போகல. இப்போ நடராஜில் வந்து செகண்ட் ரன் போட்டதும் யாதவங்கி பாராத்து பிரமாதமாக போச்சு. நடராஜ் தியேட்டர் பக்கத்திலேயே வந்து அசோக் தியேட்டர்னு ஒரு தியேட்டர், அந்த தியேட்டரில் வந்து இந்த பாபி படத்தை செகண்ட் ரன் போட்டாங்க. அதுவும் அங்கே பிரமாதமாக ஓடிச்சு. இப்போ மறுபடியும் ஸ்டார் தியேட்டர் யாதவங்கி பாராத் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்க தியேட்டரில். இப்போ அப்படியே ராயப்பேட்டையிலேருந்து நேராக மவுண்ட் ரோடு பக்கமாக வருவோம். முதல்ல ராயப்பேட்டையில் பைலட் தியேட்டர். இந்த தியேட்டரில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் வந்து துணி மாதிரி இருக்காது, அதாவது 2 இழை இருக்காது, நெட்டுக்கு கோடு கோடாக தான் இருக்கும். அந்த ஸ்க்ரீனோடைய நூல்கள் தறியில் வந்து 2 பக்கம் இல்லாமல் ஒரு பக்கம் நேராக போட்டிருப்பாங்கல்ல, பார்த்துருப்பீங்க கைத்தறியிலெல்லாம், அந்த மாதிரி இருக்கும் அந்த திரை. இந்த தியேட்டரில் வந்து நான் போல்டர் கீஸ்ட் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். பைலட் தியேட்டர்லேருந்து ராயப்பேட்டை மணிகுண்டு கிட்ட வந்தோம்னாக்கா அந்த இடத்துல ஓடியன் தியேட்டர்னு ஒரு காலத்தில் ஒன்று இருந்தது. அது பிற்பாடு ரினோவேட் பண்ணி மெலடி அப்படின்னு அந்த பேரில் ஒரு தியேட்டர் இருந்தது. இந்த தியேட்டரில் இந்த நேரம் தேஜாப்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக ஓடிச்சு அந்த படம். அந்த படம் நானும் அங்கே பார்த்துருக்கேன். மெலடி தியேட்டர்லேருந்து மவுண்ட் ரோடு பக்கமாக வந்தோம்னாக்கா மிட்லேண்ட் அப்படின்னு ஒரு தியேட்டர் இருக்கும். அது முன்ன வந்து வெஸ்டர்ன் தியேட்டர் அப்படின்னு இருந்தது. அது பிற்பாடு மிட்லேண்ட் தியேட்டர் ஆச்சு. அதுக்கு பிறகு ஜெயபிரதா வாங்கி ஜெயபிரதா தியேட்டர்னு பேர். ஆனால் அந்த தியேட்டர் ரன் ஆகலை. இப்போ ஃபோட்டோவில் காமிச்சிக்கிற நிலைமையிலேயே அப்படியே இருக்குது. அது இதுக்குள்ளேயே இன்னும் ஒரு சின்ன தியேட்டர் இருக்கும், லியோ அப்படின்னு. அதுக்கு வந்துட்டு ஜெயபிரதா வாங்கினதுக்கு அப்புறமா ராஜ் தியேட்டர்னு பேர் வச்சாங்க. மிட்லேண்ட் தியேட்டரில் வந்து நான் கொனான் தி பார்பேரியன் படமும் லியோ தியேட்டரில் ஓமன் படமும் பார்த்தேன். அப்படியே நேராக வந்து மவுண்ட் ரோடை டச் பண்ணோம்னாக்கா அங்கே வெல்லிங்டன் தியேட்டர் அந்த கார்னரில் இருக்கும். அதில் வந்துட்டு நான் மலையூர் மம்பட்டியான் படம் பார்த்தேன், தம்பிக்கு எந்த ஊர், இதெல்லாம் பார்த்தேன், ஞாபகம் இருக்குது. இப்போ அந்த தியேட்டர் வந்துட்டு வெல்லிங்டன் பிளாசா அப்படின்னு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக மாறிடுச்சு. அப்படியே லெஃப்டில் திரும்பினீங்கனாக்கா மவுண்ட் ரோடில் குலோப் தியேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஒரு தியேட்டரு. அது முதல்ல குலோப் தியேட்டரு, பிற்பாடு அது அலங்கார் தியேட்டராக மாறிச்சு. இப்போ அந்த தியேட்டரு ஒரு ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸாக மாறிடுச்சு. இங்கே தான் நிறையா ஜாக்கி சான் படங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஜாக்கி சான் படத்துக்கு ரொம்ப பேர் போன ஒரு தியேட்டர். இங்கே தான் அது ரிலீஸே ஆகும். புதுப்பேட்டை அந்த நதியோரமாக இருந்தது சித்ரா தியேட்டரு. சித்ரா தியேட்டர் வந்துட்டு ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸாக மாறிடுச்சு. அந்த தியேட்டரில் நான் வந்து ராமன் எத்தனை ராமனடி படம் பார்த்தேன். இப்போ பார்க்க போகிறது ஆனந்த தியேட்டர், மவுண்ட் ரோடில் 1000 லைட் கிட்ட இருக்கிறது. இதில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கனாக்கா, தென்னிந்தியாவிலேயே முதல் 70mm திரையரங்கம் இதுதான். அந்த நேரம் சிவாஜி கணேசன் நடித்த ராஜராஜ சோழன் படம் வந்தது. அது 70mm எடுத்திருந்தாங்க. அப்போல்லாம் சிவாஜி படம்னாக்கா கட்டாயமாக சாந்தி தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும். சாந்தி தியேட்டரில் வந்து ஸ்க்ரீன் வந்து 70mm ஸ்க்ரீன் கிடையாதுன்ட்டு ஸ்பெஷலாக செஞ்சதா அந்த நேரத்தில் செய்திகள்லாம் வந்தது. ஆனந்த் தியேட்டர் உள்ளேயே வந்துட்டு லிட்டில் ஆனந்த் அப்படின்னு ஒரு சின்ன குட்டி தியேட்டர் ஒன்று இருந்தது. ஆனந்த் தியேட்டரில் வந்து நான் 36 ஷோரோயிங் லேன் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன்.
அப்புறம் மண்டி, இதெல்லாம் அங்கே நான் பார்த்தது. லிட்டில் ஆனந்தில் தான் 7வது மனிதன் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்துட்டு ரகுவரன் முதல் அறிமுகமான படம். நல்லா இருக்கும் படம், வித்தியாசமான படம். இந்த தியேட்டர் பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா அது இருக்கிற இடம் அப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியான ஒரு கார்னர்ல அது இருக்கும். ஜிஎன் செட்டி ரோடு ஆரம்பிக்கிற இடம். ஜிஎன் செட்டி ரோடுல இருந்து அண்ணா ஃபிளைஓவர் ஏறுற அந்த கார்னர்ல இந்த சன் தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருந்தது. அப்போ நான் அந்த தியேட்டருக்கு போயிருக்கேன் 82, 83ல. எங்களுக்கு டைம் செட் ஆகல, திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். இப்போ அந்த தியேட்டர் வந்து சன் பிளாசான்னு ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸா மாறி இருக்குது. கடைசியா மயிலாப்பூர் காமதேனு தியேட்டர். இந்த தியேட்டர்ல என்ன சம்பவம் அப்படின்னு எனக்கு நான் சொல்றதை விட எஸ்பிபி சொன்ன சம்பவம் ஒன்று உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அந்த நாட்கள்ல, அதாவது இளையராஜா மியூசிக் டைரக்டரா ஆகிறதுக்கு முன்னால இளையராஜாவும் எஸ்பிபியும் ஒன்னா காலையில வந்து இந்த காமதேனு தியேட்டர் இதில் தான் நின்றுட்டு இருப்பாங்களாம். ஏன்னா அந்த வழியா தான் எம்எஸ்வி வந்து கார் கிராஸ் ஆகி போகுமா. போகும்போது காலையில அவரை பார்த்துட்டாக்கா இவங்களுக்கு ஒரு சந்தோஷமா ஒரு நிம்மதியாம். அதனால தினசரி அந்த காமதேனு தியேட்டர் வாசல்ல நிற்பாங்களாம் அப்படின்னு எஸ்பிபி ஒரு மேடையில சொல்லாரு. வீடியோ கொஞ்சம் பெருசாயிடுச்சு இல்ல, இதை விட சுருக்கமா இந்த வீடியோவை போட முடியல. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன் நான். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க.